இன்றைக்கான எபிசோடில் விஜய் சேதுபதி முத்துக்கரனை போட்டு கிழிக்கிறாரு, கிழிச்சு தொங்க விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி விஷாலும் ஜெஃப்ரியும் வந்து சௌந்தர்யா வந்து மார்க் பண்ணாங்க. அப்படி மார்க் பண்ணும்போது முத்துக்குமரன் வந்து எதுவுமே சொல்லலை. அவர் வந்து பேசாமல் படுத்திருந்தார். அவர் எப்படி அப்படி பேசாமல் படுத்திருக்கலாம்? நீங்கள் தான் முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி யாராவது மார்க் பண்ணாங்க அப்படின்னா குரல் கொடுப்பீங்களே, ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டு விஜய் சேதுபதி வந்து முத்துக்குமரனை வந்து தாக்கியிருக்காரு, கிழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர் வந்து பேசியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அவரையே வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் பேக்கரின்ட்டாங்க. அவருக்கே வந்து கான்ஃபிடென்ட் போய் தான் அவரே படுத்திருக்காரு. அவரை பிடிச்சி கொரியன் பேக்கரின்னு சொல்லி அவர் வாய்ஸில் சொல்லி, தீபக் அண்ணா அங்கிட்டு வானா அந்த கேம் இருந்துச்சு இல்லையா, அந்த கேமில் வந்து சொல்லியிருப்பார், பாலை தூக்கு, தூக்கு தீபக் தூக்கு, இங்கிட்டு தூக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதெல்லாம் சொல்லி வந்து அவரே முத்துக்குமரனே வந்து அந்தளவுக்கு ஓடிக்கிருந்தாங்க. அவர் அதில் சோகமாகி படுத்துட்டாப்புல. இப்போ என்னென்னா கண்ணியம் போயிடுச்சு, முத்துக்குமரனோட கண்ணியம் போயிடுச்சுங்கிறாங்க. ஏன்டா பேசுன ஜெஃப்ரியை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க, பேசின விஜாலுக்கு செம்பு தூக்குவீங்க, ஆனால் முத்துக்குமரனுக்கு கண்ணியம் போய்விட்டது. அந்த ஆள் என்ன பண்ணுவான், நான் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து கேளாமல் பேசும்போது ஏன் முத்துக்குமரன் படுத்திருந்தார் அப்படின்னா அவரையே போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. என்ன பேக்கரியா, கொரியன் பேக்கரி. அவரோட ஹேர் வந்து இப்படி இருக்குல்ல, அந்த இது மாதிரி, அதனால் கொரியன் பேக்கரிங்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் மொத்த காரணம் யார் தெரியுமா? விஜய் விஷால் தான். அவரை வந்து தாக்குவாரா, அவரை வந்து கிழிச்சு தொங்க விடுவாரா விஜய் சேதுபதி? கண்ணியமா அப்படிங்கிற ஏதோ கேட்டாராமா. நீ என்ன கண்ணியமாக பேசுகிற, நீதி நேர்மைன்னு பேசுகிற, கடைசியில் இப்படி ஒரு பெண்ணை வந்து மார்க் பண்ணுறக்காக நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. அப்படி தான் சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி விஜய் சேதுபதி சொல்லியிருந்தார் அப்படின்னா அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். விஜய் சேதுபதிக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணவே தெரியலை. அப்படி பண்ணியிருந்தாருன்னா விஷாலை தான் உரிச்சு தொங்க விட்டுருக்கணும். விஷாலுக்கு வந்து அப்படி முத்தம் கொடுத்துட்டு தேவையில்லாத ஆட்களை பூரா திட்டிகிட்டு இருக்காரு இவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.